வணக்கம் கண்ணா. ஊர்ல எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்கேன். வெரி குட். பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க இல்லையா? நல்லா இருக்காங்க சார். சரி, இப்ப நம்ம சித்திரையில நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஆமா சார். இப்ப என்னென்ன மத்திய அரசு திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு? அப்ப நீங்க இருந்தீங்க, பிஜேபி காரவங்களாம் வந்து உள்ள வந்து வேலை பார்த்தீங்க. வேலை பார்த்தத வச்சு நம்ம பொன்னாரு, ஆணை இவங்கெல்லாம் வச்சு நம்ம திறப்பு விழா முதற்கொண்டு வச்சோம். நல்ல விறுவிறுப்பா இருந்துச்சு. பிஜேபி மாதிரி இருந்துச்சு சார். இப்ப அப்படியா இல்ல. அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தல. ஏன்டா மோடி வீடுன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மோடி வீடெல்லாம் இல்ல. நம்ம அப்ப வந்து உங்க தலைமையில எவ்வளவு வீடு கட்டணும்? அப்ப பொன்னார வச்சு சித்தூர் பஞ்சாயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் சார். 13 வீடு தான் கட்டணும். இப்போ சித்தூர் பஞ்சாயத்து பத்திரம் 13 வீடு கட்டணும். அப்புறம் எல்லா பஞ்சாயத்து பாளையங்கோட்டை, சித்தாங்கோட்டை, ஆத்தூர், அக்கரைப்பட்டி. நம்ம சித்தூர் பத்தி பேசுவோம். 13 வீடு. இது கழிப்பறை எவ்வளவு கட்டியிருப்போம்? கழிப்பறை கூட கட்டியிருக்கோம் சார். ஒரு 500 இதுக்கு கழிப்பறை கட்டியிருப்போம். அது இல்லாம நம்ம இளைஞர்களுக்கு நிறைய இது செஞ்சிருக்கிறோம். ஆமா சார். இப்ப நீங்க வந்து என்னென்ன இந்த திமுக ஆட்சியில மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பாப்போமே. இல்ல சார், இப்ப யாரும் அப்படி எடுத்து பாக்குற ஆளுகளும் இல்ல, அந்த திட்டமும் செயல்படுத்தல. என்னப்பா சொல்றீங்க? இந்த அனைவருக்கு வீடு திட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இல்ல சார், இப்ப கனவு இல்லம்ன்றது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த கனவு யார் கண்டா? மோடி தான் கனவு கண்டாரு. மோடி கனவு கண்டதுதான் அனைவருக்கு வீடு திட்டம் போயிட்டு இருக்கு. இப்ப அதுல எவ்வளவு பங்கு வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்காரங்களுக்கு? மோடி கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு ஐபி தான் கனவு கண்டிருந்திருக்காரு. அந்த உள்ள ஆளுங்களுக்கு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அது கலைஞர் கனவில். அதான், கலைஞருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எந்த காலத்துல வந்து கனவு கண்டாரு இல்லையா? இது வந்து உண்மையாவே மோடியோட கனவு. இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தை கொண்டாரு. 2030க்குள்ள அதை முடிக்கணும்னு சொன்னாரு. எவ்வளவு அமௌண்ட் வருது சொல்லுங்க. இப்ப நம்ம அறிக்கையில 240 சார். மோடி வீடுன்னு வந்துச்சு. இப்ப உள்ள நிலவரம் என்னன்னு தெரியாது சார். இப்ப வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல 60% வந்து மத்திய அரசு கொடுக்கணும்னு கணக்கு இருக்கு. ஆனா இப்ப வந்து மத்திய அரசு வந்து இவங்க பேரை வந்து கலைஞர் மாத்திரனால 2 லட்சம் வரைக்கும் கொடுக்க வேண்டியதை 1,20,000 வந்து மத்திய அரசோட பங்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த கட்டும் போது இந்த 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதுல 90 நாட்களுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு 25,000 சில்லறை வந்துடும். ஸோ 120 + 25,000 பார்த்துக்கோங்க. இது இல்லாம நம்ம ஸ்வச் பாரத் கழிப்பறைக்காக ஒரு 12,000 கட்டுறோம். இதை வந்து ஏன் மக்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேறாங்க? சாமி பெருசா பூசாரி பெருசாண்டா? பூசாரி தான் சார் பெருசு. பூசாரி தான் பெருசு. அவன் தான் கொடுக்குறான். அதனாலதான் நம்ம ஏரியால உள்ள மக்களுக்கு அது தெரியப்படுத்தணும்ப்பா. ஏன்னா அவனுங்க கேவலமானவனுங்க எல்லாத்துலயும் வந்து படத்தை ஒட்டுறதா இருக்காங்க. அப்படி ஒட்டுறவங்க பக்கத்துல மோடி படமும் பண்ணணும் இல்லையா? கலைஞர் படத்தை போட்டுக்கோங்க, ஸ்டாலின் படத்தை போட்டுக்கோங்க, துர்கா ஸ்டாலின் படத்தை போட்டுக்கோங்க, உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு போட்டுக்கோங்க, இன்னும் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி படத்தையும் போட்டுக்கோங்க. ஆனா இந்த கனவு வந்தது மோடியோட கனவு. அதை தான் இப்ப செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து மோடியோட படத்தை ஏன் போட மாட்டாங்கிறத எனக்கு அது புரியல. சரி, போட விட்டாலும் பரவாயில்ல. ஆனா மக்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா? மக்களுக்கு வந்து அது தெரியணும். இது வந்து அப்படியே வந்து பாதி பணம் வந்து மத்திய அரசு வருது. அவரோட சிந்தனையில தான் தமிழகம் வந்து ஒரு குடிசை இல்லாத ஒரு தமிழகம் மாறுது. அதுல காரணம் என்னன்னு சொல்றேன். குடிசை இல்லாத ஒரு தமிழகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே வந்து கான்கிரீட் வீடு இருக்கும். அப்ப ஒரு வீடோட 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வருமான கோட்டுக்கு மேல போயிடுறீங்க. அது படிப்படியா வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்கிறது அந்த இடத்தோட வேலையை சேர்த்து ஒரு 5 லட்சம் ஆகும், அப்புறம் 10 லட்சம் ஆகும். ஸோ இதனால அவங்க அடமானம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றதோ இல்லாட்டி உடம்பு முடியலையோ அது பார்க்கறது. ஸோ அப்படியே அடிப்படை மக்களை அப்படியே வந்து லட்சாதிபதி ஆக்குனது மோடியோட கனவு. அதை தான் அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் கனவு இல்லைன்றது இந்தியா முழுக்க அவருடைய கனவு இல்லை. தமிழ்நாடு அவர் தான். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்தியாவுக்குள்ளதான் சார் இருக்கு. இந்தியாவுக்குள்ள அவர் படத்துக்கு செல்லாது. அப்படி இருந்துச்சுன்னா ஏன் கலைஞர் திட்டத்தையே அவங்க செயல்படுத்தாம விட்டுருக்கலாம் இல்லையா? அவங்களால செயல்படுத்தாம இருக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் அவரு அங்க இருந்து பாதி பணத்தை அடுத்து நீங்க ஜெயிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நல்ல வேலை பாருங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளியிட்டு தமிழகம்.